ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ஏதோ ஒரு டிஷ் சொன்னாங்க. என்னோட ஒய்ஃப் ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி எக். ஜாப்பனீஸ் ஃப்ளவர் எக் ஃப்ளஃபி எக். ஓகே, ஃப்ளஃபி எக். அது என்னன்னு பார்ப்போம். அதை வந்துட்டு நான் செய்யணும், அதை நீங்க சாப்பிடணும். நான் எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? இன்னைக்கு நம்ம 3 எக் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லோ தனியா, நீங்க ஒயிட் தனியா பிரிச்சுக்கோங்க. நீங்க எக் வந்து கரெக்டா உடைச்சாலே எல்லோ ஈஸியா எடுத்துடலாம். இந்த ஆம்லெட் பண்றதுக்கு மெயினாவே இந்த எல்லோவும் ஒயிட்டும் கரெக்டா எடுத்தாலே பாதி வேலை முடிஞ்சு. பிஸ்கல் உடஞ்சிச்சு. இந்த முட்டையை சரியா உடைக்கலன்னா என் ஒய்ஃப் என்னைய உடைச்சிருவாங்க. தேர்ட் ஒன், விச் இஸ் த லாஸ்ட் ஒன். எஸ், மூணுமே செம்மையா உடைச்சிட்டேன். முட்டை உடைக்கிறதுக்கு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஒயிட் வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிப்போம். உங்களுக்கு பீட்டர் இல்லைன்னா நார்மலா நீங்க ஹேண்ட் பீட்டர் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒயிட் ஃபார்மா வரும். நீங்க எல்லோ வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணாலே போதும். பீட் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த ஃபோமில் வந்துட்டு நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளேவராக எக்கோட ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. இதுக்காக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப இதுல பட்டர் ஆட் பண்ணிப்போம். நீங்க ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லோ ஊத்திக்கோங்க. 1 மினிட்ல பாயில் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் வந்து ஊத்தி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளவுடியா இருக்கும் பார்க்க. இதுக்கு மேலேயே லைட்டா நீங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி பாயில் பண்ணாலே போதும். ஈஸியா பாயில் ஆயிரும். அவ்வளவுதான், ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க. நான் எடுத்தோன்னு சொல்லலை, உண்மையாகவே செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி எக்.